அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. வேற நண்பர்கள் சில பேர் உசுப்பேத்தி விட்டுருக்காங்க. இடக்க முடக்கான கேள்விகள்லாம் வந்திருக்கு. அதுக்கெல்லாம் நீங்கள் சரியாக பதில் கொடுக்கணும் அப்படின்னு. ரைட்டு, கேள்வி நேரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள். கடந்த வார கதை நேரம் அந்த டைம் ட்ராவல் ஆக பார்த்துருந்தோம் இல்லையா? அதுக்கு நண்பர்கள் கமெண்ட் போட்டிருந்தாங்க. பட் நான் எதிர்பார்த்த கமெண்ட் வரலை. அதில் இந்த டக்கால்டி பண்டிகை, அதுக்கப்புறம் இந்த மைசண்டி பண்டிகை, இதெல்லாம் கரெக்டாக புரிஞ்சுட்டாங்க. அண்டு நண்பர் கேள்வி மட்டும் கேட்டிருந்தார். இது என்ன காலம் பீரியட் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். இது என்ன வருஷமாக இருக்கலாம் அப்படின்றத பற்றி. ஏன்னா என்னுடைய அந்த டைம் மிஷினில் எந்த வருஷம் அப்படின்னு காமிக்கிற இடத்துல டிஸ்பிளே கெட்டு போயிடுச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதை பற்றி நண்பர்கள் யாரும் கருத்து போடவே இல்லை. இப்போ அதை யோசித்து ஒருவேளை கதை மறந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் மறுபடியும் ரிப்பீட்டு அதை ஒரு தடவை பார்த்துட்டு நாம் போயிட்டு வந்தது எந்த வருஷமாக இருக்கும் அப்படின்றத பற்றி, அதாவது கரெக்டாக இந்த வருஷம் இந்த மாதம் அக்யூரேட்டாக சொல்லணும்னு கூட அவசியம் கிடையாது. குன்சமாக இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷத்துக்குள்ளே அப்படின்னு சொன்னால் கூட போதும். இந்த கிபின்னு சொல்லுவாங்களா, இத்தனை வருஷத்துலேருந்து இத்தனை வருஷத்துக்கு வரை அப்படின்னு, அந்த மாதிரி சொன்னால் கூட போதும், நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அந்த பதிலை நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். சார் இது எப்படி யோசிக்கிறதுன்னா, அந்த கதையிலேயே ஒரு குறியீடு இருக்கின்றது. இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை. அதுக்கப்புறம் ஆன்சரை நானே சொன்ன மாதிரி ஆகிடும். எதுக்காகன்னா, இந்த கதை நேரத்தில் நான் ஏதோ கதை சொல்கிறேன் நீங்களும் கேட்குறீங்க அப்படின்றது கிடையாதுங்க. இந்த கதையை சொன்ன பிறகு நீங்கள் யோசிக்கணும், சிந்திக்கணும். அட்லீஸ்ட் டேய் இவன் என்னதாண்டா சொல்ல வரான் அப்படின்னாவது குழம்பி போயாவது நீங்கள் யோசிக்கணும். அண்டு வர ஞாயிற்றுக்கிழமை கதை நேரம் லீவ் விட்டுருங்க நண்பர்களே. ஏன்னா ஒரு அற்புதமான கதை டெவலப் ஆகிருக்கு. அதுக்கு நிறைய பேக்ரவுண்ட் இமேஜஸ் தேவைப்படுது. அதுலேயே பார்த்தீங்கன்னா லிமிட் வச்சுட்டாங்க. ஒரு நாளைக்கு உனக்கு இவ்வளோ படம் தான் பண்ணி கொடுப்பேன், என்ன நீ இவ்வளோ கேட்குற அப்படின்னு. ஸோ அதனால் இட் டேக்ஸ் டைம் இல்லையா? அந்த படங்களெல்லாம் இருந்தால் தான் அது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் எடிட்டர் தம்பி வேறு அந்த கல்யாண வேலையில் பிஸியாக இருக்கான். அவனாலையும் அதை பண்ண முடியாது. ஸோ இந்த வாரம் கதை நேரம் கிடையாது. அடுத்த வாரம் சண்டே அன்னைக்கு கதை நேரத்தில் ஒரு அற்புதமான கதையுடன் சந்திப்போம் நண்பர்களே. ரைட், இப்போ கேள்வி நேரத்துக்கு போகலாம். முதல்ல நண்பர் அகல்யா ராஜகோபால் அவங்களுடைய கமெண்ட், மகாபாரதம் நமக்கு நல்லது கெட்டது ரெண்டுத்தையும் காட்டுகின்றது அப்படின்னு. எக்ஸாக்ட்லி சகோதரி. நாம் எதை எடுத்துக்கிறோம் அப்படின்றது நம்மை பொறுத்தது. இந்த கிராமங்களில் பன்னாடைன்னு சொல்லுவாங்க. அந்த டவுனில் இருக்கவங்களுக்கு சல்லடைன்னு சொன்னால் சுலபமாக புரியும். அது என்ன பண்ணும், நல்லதெல்லாம் கீழே விட்டுட்டு குப்பையை மட்டும் மேலே வச்சுக்கும். நாம் பன்னாடைகளாக சல்லடைகளாக இருக்க போகின்றோமா? அப்படி இல்லைன்னா அந்த அன்னப்பறவை நீரையும் பாலையும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த அன்னப்பறவை மாதிரி இருக்க போகிறோமா அப்படின்றது நம்மை பொறுத்தது. அந்த அன்னப்பறவை உதாரணம் இங்கே ரொம்ப அழகாக பொருந்திருக்கின்றது. ஏன்னா இந்த நல சரித்திரம் இது தொடர்பான ஒரு கேள்விக்கு இதுதான் அடித்தளமாக இருக்க போகின்றது. அகல்யா ராஜகோபால் அவர்களுடைய கமெண்ட். நண்பர் சுரேஷ் பாபு சார், இந்த டியூட் படத்தை பற்றி கொஞ்சம் விவரிங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரெக்டு, தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்னா தேட்டரில் போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க. அது ஏகப்பட்ட செலவு வேறு. அதனால் எப்படியும் ஓடிடியில் வந்துடும், இல்லைன்னா உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக வரும். என்ன இப்போ சூட்டோட சூடாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அவ்வளோ ஒன்றும் தலை போகிற அவசரம் கிடையாது. நம்ம சினிமா விமர்சனத்தை பார்த்து தான் நாட்டில் இருக்க மக்கள்லாம் சினிமா பார்க்குறதா இல்லையான்னு முடிவு பண்ண போகிறாங்களா? அதுவும் கிடையாது. அதனால் ஓடிடியில் அப்படி ஏதாவது வந்த பிறகு அதை பற்றி நம்ம முழுமையாக ஒரு அலசலாம். பட் நிச்சயம் அலசுறோம், கவலைப்படாதீங்க. அடுத்த நண்பர் வி தர்மலிங்கம், அதாவது வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வரும்போது எப்படி அதை எதிர்கொள்வது அப்படின்றது இந்த மாதிரி அனுபவங்களை கேட்கும்போது தான் நமக்கு தெரியும். அதுக்காகத்தான் நமது முன்னோர்கள் நமக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு நான் முழுசும் ஒத்துக்கிறேன் நண்பரே. ஏன்னா மகாபாரதம் அப்படின்றது நடந்ததை அப்படியே நடந்தபடி கூறுகின்ற ஒரு சரித்திரம். அதுலேருந்து நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள், எதெல்லாம் நல்லது எதெல்லாம் கெட்டது அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கிட்டு கெட்டதை ஒதுக்கிட்டு நல்லதை மட்டும் எடுத்துக்கணும். இப்போ ஒரு வாழைப்பூ வாங்குகிறோம் அப்படின்னா, பூ ஒரு 20 ரூபா கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா அந்த முழு பூவுக்கும் சேர்த்து தான் 20 ரூபா. ஆனால் அதனுடைய அந்த தேவையில்லாத பகுதிகளை எல்லாம் நீக்கிவிட்டு தானே நம்ம சாப்பிட்றோம். இல்லை 20 ரூபா கொடுத்து வாங்கிக்கிறோம் அப்படின்றதுக்காக மொத்தமாக கடித்து மூழ்கிறோம், இல்லை மொத்தமாக கட் பண்ணி சமைக்கிறோமா? அதுலேயும் அந்த பூ ஒவ்வொன்றா எடுக்கும்போது கூட அதுலேருந்து அதை ஆய்வதுன்னு சொல்லுவாங்க. அந்த ரெண்டுத்தையும் பிச்சுட்டு தான் நம்ம சமையல் பண்ணுவோம். அப்போது தேவையில்லாதவற்றை தீமையானவற்றை ஒதுக்கிவிட்டு நல்லதை மட்டும் எடுத்துக்கணும். அதுக்குத்தான் பகுத்தறிவு அப்படின்றது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி விஷயங்களை கேட்கும்போது நமக்கு மனசில் ஒரு தெம்பு வரும். அவன் படாத கஷ்டத்தையா நாம் பட்டுட்டோம், என்ன கொடுமையா இது, அதையெல்லாமே தாங்கிக்கின்னு அவன் ஜெயிச்சு மேலே வந்திருக்கான் அப்படின்னும் போது நம்மளால் இதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுப்பது தான் இதெல்லாம்.
அடுத்தது நண்பர் நரசிம்மன் வராகசாமி என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி காலை கழுவும் போது பின்னங்கால் நனையும்படி கழுவணும், இல்லாட்டா தரித்திரம் பிடிக்கும்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு அப்படின்னு இருக்காரு. நண்பர் கேள்வி அது குட்னு கமெண்ட் போட்டிருந்தாரு. அவருடைய பிரதான கமெண்ட்டுக்கு நான் வரேன் பின்னாடி. இந்த தரித்திரம் தோஷம் அப்படின்றதையெல்லாம் வந்து நம்ம அந்த சரியான பர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளை யாரும் கேலி கிண்டல் பண்றதுக்கு இடம் இருக்காது நண்பர்களே. இப்போ பெரியவங்க இன்னொன்னு சொல்லுவாங்க, காலை கழுவும் போது நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஒரு காலில் தண்ணி ஊற்றிட்டு இன்னொரு காலால் தேய்ப்போம், பார்த்துருக்கீங்களா? அது கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது அறிவியல் பூர்வமாக பார்த்தோம்னா நம்ம ரோட்டில் நடந்துட்டு வரோம், அப்போ வந்து கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் நம்ம காலில் ஒட்டிகிட்டு இருக்கலாம். சார் நான் தான் செருப்பு போட்டிருக்கேனே அப்படின்னா, அப்படி இல்லைங்க. செருப்பு போட்டு நடக்கும் போதும் காற்றுல மண் அடிக்கிறதுல நம்ம புழுதியே இல்லாத ரோடாக இருக்குது, ஊரெல்லாம் புழுதி வாகமாக தான் இருக்குது. அதனால் அந்த கிருமிகள் மேலே வந்து ஒட்டிகிட்டு இருக்கலாம். நம்ம தோலில் வந்து கண்ணுக்கு தெரியாத ஓட்டை இருக்குது இல்லையா, அது வழியாக அந்த கிருமிகள் உள்ளே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு தண்ணியை ஊற்றி காலை வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரெஷரில் அதுவாக லொபுக்குன்னு உள்ளே போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் காலை தேய்ச்சி கழுவக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு எங்கள் தாத்தா எனக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. பட் எல்லாருடைய தாத்தாவும் இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியாது. ஸோ இப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னா அப்போ நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே வெறும் சடங்கு சம்பிரதாயம் கிடையாது, முழுக்க அறிவியல். இதுதான் நான் சொல்றது, நம்முடைய ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்கும் வித்தியாசமே கிடையாது. அறிவியல்னா என்ன சொல்றாங்க, சர்ச் ஃபார் த ட்ரூத். ஆன்மீகம் அதுதானேங்க, இந்த அல்டிமேட் ட்ரூத் என்னன்னு கண்டறிவது தானே ஆன்மீகத்துடைய அடிப்படையே. அப்புறம் நீங்கள் ஆன்மீகம் வேற அறிவியல் வேற அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஸோ அப்போ இந்த சரியான பர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்கு தப்பா கேள்வி கேட்குறவங்களுக்கு சரியாக நம்மளால் பதில் கொடுக்க முடியும். அதே மாதிரி தான் பின்னங்காலில் அது கழுவுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நமக்கு, ஏன்னா முன்னாடி தான் தண்ணி ஊற்றுவோம், அப்படி குனிஞ்சு பின்னாடி ஊற்றுறது சில சமயங்களில் மிஸ் ஆயிரும். அப்போ அந்த இடத்துல கிருமிகள் ஒட்டி இருந்திருக்கலாம். அதுவும் நம்ம வந்து என்ன பண்ணோம், அந்த படுக்க போகிறதுக்கு முன்னாடி காலை கழுவிட்டு படுக்கிறதுன்றது நம்ம நிறைய பேருக்கு பழக்கமே கிடையாது. அப்போ அந்த காலோட கபால்னு பெட்டில் போய் விழுவோம், அந்த கிருமிகள் வந்து அந்த பெட்ஷீட்டில் அப்படியே பரவும். இன்றைக்கி இந்த பக்கம் படுப்போம், நாளைக்கு அந்த பக்கம் படுப்போம், இல்லை வந்து அந்த பெட்ஷீட்டு அதில் தலை எது கால் எதுன்னு தெரியாது. எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு ஒரு கேள்வி, பெட்ஷீட்டில் வந்து இது தலைப்பக்கம் இது கால் பக்கம் அப்படின்னு போட்டு விட்டாங்கன்னா இன்றைக்கி காலாண்டை இருக்கிறது நாளைக்கு தலையாண்டை வராமல் இருக்கும்ல அப்படின்னு ஏன் அது யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி அந்த காலோட நம்ம பெட்ஷீட்டை போத்திக்கின்னு நாளைக்கு வந்து அதை திருப்பி போடும்போது அதில் ஏறிட்டு இருக்க கிருமி நம்ம மூக்குக்குள்ளே போயிட்டு எல்லாம் வம்பு இருக்குது இல்லை. அதனால தான் வந்து காலை முழுசாக கழுவணும் அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளை கிண்டல் பண்ணுறவங்களுக்கு சரியாக பொழுக்குன்னு பதில் கொடுத்தா மாதிரி ஆகும். அடுத்த நண்பர் கீதா கேட்டிருக்காங்க, கலியுகமே வந்து இந்த பாரத யுத்தம் முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஆரம்பிக்குது, அப்படி இருக்கச்ச அதுக்கு முன்னாடியே எங்கே கலிபுருஷன் வந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நண்பர் கேள்வி சபாஷ் சரியான கேள்வி அப்படின்னு இருக்காரு. அதுக்கு நண்பர் சுந்தரராஜன் வேலாயுதம் பதில் கொடுத்துருக்காரு, கலியுகம் வேறு கலிபுருஷன் வேறு, அந்த துன்பம் தண்டனை தர்மத்தை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் என்ன என்று புரிய வைக்கும் அதிகாரம் கொண்ட அவதாரம், அவரின் முழு ஆக்கிரமிப்பு தான் கலியுகத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு நண்பர் கொடுத்த இந்த பதில் வந்து கீதா அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனாலும் சில பேர் வந்து ரொம்ப நக்கலா கேள்வியெல்லாம் கேட்டுருந்தாங்க, அவங்களுக்கு வந்து அவங்க பாணியிலே பதில் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓஹோ, அப்போ திரேதா யுகத்தில் துவாபர யுகத்தில் கலி புருஷன் வரக்கூடாது, வியாழக்கிழமை சனி பயிற்சி வந்தால் ஒத்துக்க மாட்டீங்களா? இல்லை வியாழக்கிழமை சனி கிரகமே இருக்காதா? சனிக்கிழமை மட்டும்தான் அது வருமா? மற்ற நாளில் டெலஸ்கோப் வச்சு பார்த்தா சனி கிரகம் தெரியாதா? தெரியுமா தெரியாதா? எனக்கு பதில் சொல்லுங்கள். அப்போ உடனே கேட்பீங்களா, இன்னைக்கு வியாழக்கிழமை அது எப்படி சனி வரும், நாளான்னைக்கு தான் வரும் அப்படின்னு யாராவது சொல்கிறீங்களா? இப்படித்தான் நாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அடுத்தது நண்பர் கேள்வி, தேவர்கள் வந்து மனித ரூபம் எடுத்தால் மனித ரூபத்துக்குள்ள குணங்கள் அவர்களுக்கும் உண்டாகும் அப்படின்னு, அப்படி எதுவும் கட்டாயம் இருக்கிறதா எனக்கு தெரியலையே. என் கண்ணு முன்னாடி பார்க்குறோம் இந்த மாதிரி வந்து அவங்க மனித ரூபத்தில், அதாவது நலன் ரூபத்தில் வந்தாலும் அவங்க கால் வந்து தரையில் படவில்லை. இதில் நண்பர் ரகு என் ராமன் அவர்கள் சொல்லியிருந்தார், நலவெண்பால வந்து அந்த வேர்வையை பற்றி ஒன்றுமே சொல்லலை. அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? நம்ம வந்து 2-3 வெர்ஷன்ஸை ரெஃபர் பண்ணி தான் போடுறோம். அதில் வந்து நாம் ஃபாலோ பண்ணுற இதில் இந்த வியர்வை அப்படின்ற ஒரு விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அவர் சொல்லலை அப்படின்னா அது நம்ம அவரை தான் கேட்கணும். இங்கே சொல்லியிருக்காங்க, நாம் அதை சொல்லிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொன்ன பிறகும் அவங்களுக்கெல்லாம் வந்து மனுஷ குணம் வந்துடும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. ஆனால் இவ்வளோ சொல்கிறவங்க தான் மகாபாரதமே கட்டுக்கதை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படிங்க, தேவர்கள்லாம் பொய், இந்திரன் பொய், சொர்க்கம் பொய் அப்படின்னு சொல்கிறவங்க
தேவர்கள் மனித ரூபம் எடுத்தால் மனித குணம் வந்துவிடும் அப்படின்னு சொன்னா, அப்போ இந்த இந்திரலோகம் சொர்க்கம்லாம் பொய் அப்படின்னு சொன்ன உங்க கருத்து பொய்யா கோபால்? ஏன் இவ்வளோ முரண்பாடுன்னு எனக்கு தெரியல. அடுத்தது நண்பர் கேஎம்பி, கதை சொல்ல பிரியப்படும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நண்பர் சண்முகம் நாளார் கேட்டிருக்காரு, இதில் நீங்கள் எந்த பிரிவு அப்படின்னு. ஆக்சுவலாக மற்ற எல்லாரையும் விட கேஎம்பி அவர்கள் தான் வந்து ரொம்ப ஆர்வத்தோட நமது பதிவுகளை ஃபாலோ பண்ணுறார் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நாள் பதிவு வரல அப்படின்னா கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துட்டு ஏன் இன்னைக்கு வரல அப்படின்வாரு, லேட் ஆச்சுன்னா இன்னைக்கு ஏன் லேட்டு அப்படின்வாரு. இன்ஃபேக்ட் இந்த பதிவுக்கு கூட இன்றைக்கு நிறைய புக்கெல்லாம் ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கும், அதனால் லேட்டாக வரும் அப்படின்னு வேற ஒரு பதிவு போட்டு இருந்தார். நம்ம குரூப்லேயே போட்டிருந்தோம் இன்றைக்கி வந்து 1 மணிக்கு வரும் அப்படின்னு. ஸோ மற்ற எல்லாரையும் விட ரொம்ப ஆர்வமாக ஃபாலோ பண்ணுறது நண்பர் கேஎம்பி அவர்கள் தான். அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது இடக்கு முடக்கா கேள்வி கேட்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு கூட இருக்கலாம். இருந்தாலும் அதையும் நம்ம பாராட்டிட்டு போவோமா என்ன அப்போ?